நம்ம கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. கவர்மெண்ட்ல மாசம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை தராங்க. ரேஷன் கார்டில் போயிட்டு ஒழுங்கு மரியாதை என் பேரை சேர்த்துட்டு வாங்க. அந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம கை செலவுக்கு ஆகும். நான் என்ன உன் பேரை சேர்த்த மாட்டேன்னு சொல்றேன். அங்க போனா அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே தான் இருக்கிறானுங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? என்ன குறை சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பேரை சேர்க்காம வந்தா மிதிதான் விழும். இந்த காசை புடி. சரி சார், உள்ள வரலாமா? ஐயா, நானும் 2 வருஷமா நடந்துட்டு இருக்கேன். எப்படியாவது என் பொண்டாட்டி பேரை ரேஷன் கார்டில் சேர்த்து விட்டுருங்க ஐயா. நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம்? ஆதார் கார்டு எடுத்துன்னு வரேன், ரேஷன் கார்டு எடுத்துன்னு வரேன், ரேஷன் கார்டு எடுத்துன்னு வரேன், ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வரேன். நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம்? ஐயா, இப்போ எல்லாமே கரெக்டாக எடுத்து வந்துட்டேன். எப்படியாவது பேரை சேர்த்துடுங்க ஐயா. 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் பேர் சேர்த்து வைக்கிறேன். அவ்வளோதான், வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டோமா? இன்னைக்கு உன் பேரை சேர்த்து கொடுத்துட்டான். அப்படியா? எங்க காட்டு. சௌமியா, நீ என் பேரை சேர்க்க சொன்னா சிலம்பாயின் வேற ஒருத்திய பேரை சேர்த்திருக்க. நாசமா போன படுபாய் பையன் பேரை மாத்தி வேற போட்டானா? யோ, என்னையா திரு திருன்னு முழிக்கிற? நல்ல பாம்பு வந்து நாட்டு முட்டை பார்த்து முழிச்ச மாதிரி. யார் அவ? யாருன்னு தெரியாதுமா. நீ பேர் கொடுக்காம அவன் எப்படியா சேர்த்திருப்பான்? ஐயா, எனக்கு தெரியாது. சத்தியமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எவன் பேரை மாத்தானு எனக்கு தெரியல. தெரியாம அவன் எப்படியா சேர்த்திருப்பான்? ஒழுங்கா ரேஷன் கார்டுல போய் பேரை மாத்திட்டு வர. 1000 ரூபாய் எனக்கு வாங்கி தர சொன்னா வேற ஒருத்திக்கு வாங்கி தரலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்பயாவது ஒழுங்கா போய் பேரை மாத்தின்னு வா. இப்பவாவது அடிச்ச அத்த டைம் சோத்துல விஷத்தை வச்சிருவா. போய் மாத்திட்டு வா போ. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இந்த வீட்டுல. சார், உள்ள வரலாம். வாங்க. எங்கய்யா சொல்லுங்க. வீட்டுக்காரம்மா பேரை தப்பா போட்டீங்களே, கரெக்டா போடுங்கய்யா. வீட்டுல அடி வாங்க முடியல. நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் குறுக்கில் வச்சு தான் போடுறோம். கரெக்டாக தான் வருது, எல்லாரும் கரெக்டாக போடுறது. உங்களுக்கு மட்டும் எப்படி மாறி மாறி போடுறது? நீங்கள் குறுக்கில் வச்சு தான் போடுறோம். இப்பயாவது கரெக்டா மாற்றி கொடுங்கய்யா. அடி வாங்க முடியலையா வீட்டுல. இது யாருக்கிட்ட நம்ம சொல்லட்டோம்? இந்த தடவையாவது கரெக்டா போடும். போங்க போங்க. கம்ப்யூட்டர் என்ன பிரிண்ட் ஆகுது அதான் வரப்போகுது. உன் தலையத்தை யாரும் மாற்ற முடியும்? சௌமியா சௌமியா சௌமியா, இன்னைக்கு உன் பேரை கரெக்டா மாத்தி கொடுத்துட்டா. யோ, என்னையா என் பேரை கரெக்டா மாத்திட்ட? உன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவன் பேரையோ சேர்த்திருக்க. ஏயா, நான் உன்னையே நினைச்சுன்னு இருந்தா நீ வேற ஒருத்தனோட சேர்த்து வச்சு இது பண்றியா? ஆமா, இது ஏன் தப்பு இல்லைமா, இது அவன் தப்பு. ஏயா, ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பொண்டாட்டியை பிடிச்சிட்டு வந்த, இப்போ எனக்கு ஒரு புருஷனை சேர்த்து வச்சிருக்க. உண்மையை சொல்லு. 7-8 வீடு இதுக்கு முன்னாடி வச்சிருக்கியா? அந்த நினைப்புல தான் இப்ப என்ன சேர்த்து விட்டுருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைம்மா. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. போய் பேரை சேர்த்துட்டு வா. சரி, இப்பயாவது கரெக்டா சேர்த்துட்டு வந்துடுறேன். பேசாம இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோமா? ஏனுங்கய்யா, சொல்லுங்க. முதல்ல என் பொண்டாட்டி பேரை மாற்றி போட்டீங்க, இப்போ புருஷன் பேரை மாற்றி போட்டீங்க. எனக்கு எத்தனை தடவை தான் நான் வீட்டில் போய் அடி வாங்க முடியும்? கரெக்டாக தான் போட்டு கொடுத்தா என்ன ஐயா? சரிங்க, இப்போ நான் கரெக்டாக அடிச்சு தரேன். கையோட இருந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வரட்டுங்களா ஐயா? போயிட்டு வாங்க. சௌமியா பேர் கரெக்டாக மாற்றிடுச்சு. இன்னைக்கு நல்லா கரெக்டாக மாற்றி கொடுத்துட்டான். யோ, எங்கயா நம்ம குழந்தைங்க பேரு காணோம், வேற ஒருத்தவங்க பேர் இருக்கு. நம்ம குழந்தைங்க பேர் போறதுக்கு பதிலாக வேற ஒரு குழந்தைங்க பேர் போட்டிருக்கியே, அதுவும் உன் குழந்தைய தானா? உண்மையை சொல்லு, அடிக்க மாட்டேன். இல்லைம்மா, ஆஃபீஸில் மாற்றி போட்டாங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ஒரு டைமும் ஆபீஸ்ல பேர் மாத்திட்டே இருப்பாங்க? உண்மையை சொல்லு, வேற ஏதாவது வீடு வச்சிருக்கியா? உண்மையை சொல்லு. ஆபீஸருங்களா, ஒழுங்கா பேரை போடுங்கய்யா. வீட்டுல வாங்க முடியல. என்ன விடமா, இன்னைக்கு கரெக்டா மாத்திட்டு வந்துடுறேன். கடைசி வரணும் இந்த 1000 ரூபாய் வாங்கவே முடியாது போல. அப்படியே நண்டு மண்டக்கா, என் குடும்பத்தை கொல்லாம விட மாட்டேடா. இன்னைக்காவது ஒழுங்கு போட்டு தொலையாடா. வர்றேன்.